வணக்கம் நேயர்களே. கழுத்தை சுற்றும் கடன். திடீரென இந்தியாவிற்கு ஐஸ் வைக்கும் மாலத்தீவு. கோரிக்கையை பார்த்தீங்களா? மாலத்தீவு அதிபராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்தே சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவிற்கு எதிராகவும் பேசி வந்த முகமது முய்சு தற்போது தனது டோனை மாற்றி இந்தியாவிற்கு ஐஸ் வைத்து பேசியிருக்கிறார். இது ஏன் என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய நாடு தான் மாலத்தீவு. இந்தியாவிற்கு மிகவும் அருகில் உள்ள இந்த நாடு பூகோள ரீதியாகவும் இந்தியாவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக மாலத்தீவு பார்க்கப்படுகிறது. இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளை எல்லாம் வளைத்து இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்க ஒரு பக்கம் சீனா முயற்சி செய்து வரும் நிலையில மாலத்தீவு இந்தியாவிற்கு நெருக்கமான நாடாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு மாலத்தீவு நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மாலத்தீவின் புதிய அதிபராக முகமது முய்சு பதவியேற்றார். சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முய்சு பதவியேற்ற பிறகு சீனாவுடன் மிக நெருக்கம் காட்ட தொடங்கினார். இந்த சூழ்நிலையில தான் லட்சத்தீவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட புகைப்படம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மாலத்தீவு அமைச்சர்கள் பதிவிட்டனர். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையான உறவில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவானது. போதாக்குறைக்கு மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற அந்நாட்டு அதிபர் முய்சு உத்தரவிட்டார். இது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. மாலத்தீவு இப்படி இந்தியாவிற்கு எதிராக மீசையை முறுக்கினாலும் இந்தியாவை பெரிதும் அந்த நாடு நம்பியிருக்கிறது. சுற்றுலா வருவாயை பெரிதும் நம்பியிருக்கும் மாலத்தீவிற்கு இந்தியர்கள் அதிக அளவு செல்கிறார்கள். அது அந்த நாட்டிற்கு கணிசமான வருவாயை கொடுக்கிறது. அதுபோக இந்தியா ஏகப்பட்ட கடனுதவியையும் மாலத்தீவிற்கு வழங்கி வந்தது. தற்போது இந்தியாவுடனான மோதலால் மாலத்தீவு சீனாவுடன் அதிக நெருக்கம் காட்டியது. தற்போது திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றியிருக்கும் மாலத்தீவு அதிபர் முய்சு இந்தியா கடன் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி இந்தியா நெருங்கிய நட்பு நாடு எனவும் கூறியுள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் மாலத்தீவு இந்தியாவிற்கு $400.9 மில்லியன் கடனாக செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் என்ன செய்வது என்று யோசித்த மாலத்தீவு சமாதான கொடியை பறக்க விட்டு இருக்கிறது. மாலத்தீவு ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த முகமது முய்சு மாலத்தீவில் பெரிய எண்ணிக்கையிலான திட்டங்களை இந்தியா செயல்படுத்தியது. எங்களின் நெருங்கிய நட்பு நாடாகவும் இந்தியா உள்ளது. தொடர்ந்து அப்படியே இருக்கும். இந்தியாவிடம் மாலத்தீவு வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான காலத்தை திருத்தி அமைக்க வேண்டும். இத்தகைய கடன் நிவாரணத்தை இந்தியா அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கடனை திருப்பி செலுத்தும் விவகாரத்தில் நான் இந்தியாவுடன் பேசிக் கொண்டு வருகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். நன்றி.